கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய வேத வார்த்தை லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில ஒரு நபரை குறித்து நான் இந்த நாளில் உங்களோட நான் பேசப்படுகிறேன். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட போய் நம்ம கேட்டோம், இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்லுவாங்க, இயேசு நல்லவர், அவர் அன்பானவர், அவர் வல்லவர், அவர் நல்ல ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு ஒரு நபரை குறித்து நான் சொல்கிறேன். அந்த நபரோட பெயர் என்னன்னா சகையு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, குள்ளமான ஒரு மனிதர். அவருடைய வேலை அப்படின்னா, அவர் வரி வசூலிக்கக்கூடியவர், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், சமுதாயத்தில் ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு நபர், அநேகராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு அந்த பட்டணத்தின் வழியாக எரிகோ என்ற ஒரு பட்டணம் அந்த நாட்களில் அவர் அந்த பட்டணத்தோடைய வந்து கொண்டு இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே இயேசு அந்த நாட்களில் வாழ்கின்ற நாட்களில் இயேசுப்பாவை சுற்றி ஒரு திரள் கூட்டம் இருக்கும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே அவர் டெய்லி நடந்து போகும் பொழுது அங்கே அற்புதங்களும் அதிசயம் நடந்தது. அநேகர் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குனாங்க, முடவர்களை நடக்க செய்தாங்க, மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினாங்க, தண்ணீரை ரசமாக மாற்றினாங்க. இப்படி அநேக அற்புதங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டதுனால தனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அநேகர் ஏங்கி கொண்டே இருந்த நாட்கள் உண்டு. அதே போலதான் இந்த சகைவு அநேக வரி வசூலிப்புக்குரியவர் தான், நல்ல வசதி வாய்ப்புக்குரியவர் தான். அவருக்கு நேரம் என்பதே கிடையாது. ஆனாலும் அதற்கு இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அவரை எப்படியாட்டு நான் இன்னைக்கு என்ன செய்யணும், பார்க்க வேண்டும், அவரோடு கூட நான் பழக வேண்டும், அவரோடு கூட அவரோடு கூட நான் நேரத்தை என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. எனக்கு அன்பான சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி அவரோடு பழக வேண்டும் சொல்லி நமக்கு ஒரு ஆசை வேணும். ஏன்னா இன்னைக்கு அநேகர் பிஸியா இருக்கிறாங்க. காலங்கள் ஓடிக்கொண்டு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க எல்லாம் வேலைன்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவுக்கு நேரத்தை செலவழிப்பதற்கு யாருக்குமே டைம் இல்லை. ஏன்னா ஆனா சகைவுக்கு அவர் நல்ல ஒரு அதிகாரி, ஒரு அரசாங்க அதிகாரி. அவருக்கு நேரம் என்பது கிடைக்கவே செய்யாது. நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல ஜாலியா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இயேசுவை எப்படியாட்டு பார்க்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும் சொல்லி அந்த ஆசை இருந்தது. எனக்கு அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்ன அப்படின்னா, அவரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வேண்டும். ஏன்னா அவர் பார்க்கணும் ஆசை அந்த நாட்களை சகைவிட்ட இருந்தது. அப்ப உடனே அவன் என்ன செய்தான்னா, அப்படின்னா இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த இயேசு அந்த எரிகோ பட்டணத்திலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்னா, அந்த அண்ணாந்து அவர் அந்த காட்டத்தி மரம் அப்படி என்ற ஒரு மரத்துல போய் ஏறி உட்கார்ந்துருக்கான். அந்த இடத்துல இயேசு அண்ணாந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே இந்த சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு கேப்ரைஸ். ஏன்னா ஒரு இயேசு அந்த நாட்கள்ல அவர் பெரிய ஒரு லீடர், அவர் ஒரு பெரிய ஒரு தலைவர். அவர் தலைவராக இருக்கிறதுனால இயேசு எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அவன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட அவன் இறங்கி ஓடி வரான், வீட்டுக்கு வரான். எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறான். சொன்ன எல்லாரும் மக்கள்லாம் அங்க சொல்லுகிறாங்க, இவன் சாகதி, இவன் என்னன்னா ஒரு பாவியான ஒரு மனுஷன், இவன் என்னென்ன யாருக்கும் 5 பைசா கொடுக்க மாட்டேங்க, இவங்க ஒரு கஞ்ச பிசுனாரிய அப்படின்னு சொல்லி அநேகர் இவனை குறித்து ஒரு தவறான ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. எதை குறித்து அவன் யோசிக்கல. இயேசுவும் அந்த இடத்துல அவன்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்கல. ஆனாலும் கூட இயேசுவாட்ட அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது கடனை நான் பெற்றிருந்தேன்னா நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி இயேசுவோட சகை சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவர் இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல போஸ்டிங் அதிகாரியா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு வந்த வீட்டிலே அந்த சந்தோஷம் கிடைக்கும். அன்றைக்கு சகோய வீட்டில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இந்த நாளுக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சகோய தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மனம் மாறுதல் ஏற்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி தனக்கென்று ஒரு கோட்பாடு அவன் ஏற்படுத்தி கொள்ளாதபடி அந்த நாளில் ஒரு மன மாறுதல் ஏற்பட்டது.
அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மன மாறுதல் ஏற்பட வேண்டும். நான் இந்த இயேசுவை குறித்து நம்ம அவரை பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு ஆசை வேணும். அவரோடு கூட பழக வேண்டும் சொல்லி எப்படி சகைக்கு இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இதை ஒரு நல்ல ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். God bless you. Thank you.